ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் 2710 இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, இந்த இயருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் காலேஜோட ரிலேட்டடான ரிவ்யூஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நான் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணியோ அல்லது உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணியோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது, கம்யூனிட்டி பேஸ்டு நமக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏடி பிரான்ச் கோட் பார்த்திங்கன்னா ஏடி ஓப்பன் கேட்டகரிக்கு 190.5, பிசி 186, பிசிஎம் 177. அடுத்ததாக பார்த்தோம்னா எம்பிசி பார்த்திங்கன்னா 186.5, எஸ்சி 160.5, எஸ்சிஏ 163, எஸ்டி 158.5. ஓகேங்களா. இந்த ரேங்க் வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 90% இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை சாய்ஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னோம்னா சிஇ சிவில் இன்ஜினியரிங் 167 ஃபார் ஓசி, 154 ஃபார் பிசி, 147.5 ஃபார் பிசிஎம், 150.5 எம்பிசி, 130.5 எஸ்சி, 156.5 எஸ்சிஏ. எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்டும் கொடுக்கல. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 189, பிசி 186, பிசிஎம் 185, எம்பிசி 184, எஸ்சி 160, எஸ்சிஏ 172. எஸ்டிக்கான சீட் எதுவும் கொடுக்கல. இதனோட ரேங்கையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஈசி. ஓகேங்களா. 183 ஃபார் ஓசி, 181 பிசி, 178.5 பிசிஎம், 185 எம்பிசி, 137.5 எஸ்சி, 151 எஸ்சிஏ, 124.5 இது வந்து எஸ்டி. ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து ரேங்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேங்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். கட் ஆஃப் வந்து நிறையா சேமாக இருக்கலாம், பட் ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டபிள்இ, அதாவது ட்ரிபிள்இ. ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 179. அடுத்தது பிசி பார்த்தோம்னா 172, பிசிஎம் 162.5. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு எம்பிசி 169.5, 137 வந்து நமக்கு எஸ்சி, 88 எஸ்சிஏ. ஓகேங்களா. 150 வந்து எஸ்டி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவி, அதாவது விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரிக்கு 181.5, பிசி 172, பிசிஎம் 166.5, எம்பிசி 173, எஸ்சி 126.5, எஸ்சிஏ 137. எஸ்டிஏக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் சீட் இல்லை. ஓகேங்களா. அடுத்ததாக ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 185 ஓப்பன் கேட்டகரி. அடுத்ததாக பார்த்தோம்னா 182.5 பிசி, 175 பிசிஎம், 182 எம்பிசி, 144 எஸ்சி, 167 எஸ்சிஏ, 138.5 எஸ்டி. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 168.5 ஓப்பன் கேட்டகரி, 157.5 பிசி கம்யூனிட்டி, 143.5 பிசிஎம், 143 எம்பிசி, 127.5 எஸ்சிஏ எஸ்சி, 109 எஸ்சிஏ, 109.5 எஸ்டி. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி எஸ்சி இதுக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 184. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு 182.5, பிசிஎம் பார்த்தோம்னா 179. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி 182, 152.5 எஸ்சி. எஸ்சிஏக்கு எந்த ஒரு சீட்டும் கொடுக்கல. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 129 வந்து எஸ்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கற்பகம் காலேஜில் 2024 க்ளோசிங் ரேங்க். ஓகேங்களா. பிகினிங் அதாவது ஓப்பனிங் ரேங்க் அப்படிங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம்,
பட் நம்ம பார்க்கக்கூடியது அங்கே க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறத ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா ஓப்பனிங் ரேங்க்கிறது 200 எடுத்த ஸ்டூடெண்ட் கூட ஜாயின் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி 184 க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னா அவங்க 200லேருந்து இந்த 16 கட் ஆஃப்குள்ளே என்னவா வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப் தான் முக்கியம். அதேமாதிரி ரேங்க்குமே நமக்கு க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. கட் ஆஃப் ஒரு பக்கம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே சேம் கட் ஆஃபில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட் ஆஃப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து ஒரே ரேங்கில் கட் ஆஃபில் இருப்பாங்க. பட் ரேங்க் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேங்க் தான். ஸோ ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு சீட் அலாட் ஆகும். ஸோ ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜோடைய கட் ஆஃப் பண்ண ரேங்கை தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜோடைய டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.